கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 61 லிங்க விளக்கம். முனிவர்களே, மனித சிரேஷ்டர்கள் எதை கேட்ட மாத்திரத்திலேயே மோட்சத்தை அடைந்து விடக்கூடுமோ அப்படிப்பட்ட சிறந்த சிவ பூஜையின் மகிமையை பற்றி இப்போது உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீர்களாக. முந்தைய கல்பத்தில் ஜகங்களின் தலைவரான சிவபெருமான் தம்முடைய பகல் பொழுது முடிந்தவுடன் சகல உலகங்களையும் சம்ஹாரம் செய்துவிட்டு தனது மகாராத்திரி பொழுதில் தனிமையில் ஸ்ரீ பார்வதி தேவியோடு கூட நடனமாடி தாண்டவம் புரிந்தார். இரவு பொழுது முடிந்தவுடன் அவருக்கு மறுபடியும் முன்போல் சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்விக்க வேண்டும் என்கின்ற ஆசையொன்று உண்டாயிற்று. அதனால் அவர் மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம், கலை முதலான 6 மார்க்கங்களையும் அண்டங்கள் அனைத்தையும் சிருஷ்டி செய்வித்து அவற்றில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் முதலானவற்றை நடத்துவதற்காக மும்மூர்த்திகளையும் தோற்றுவித்தார். அதன் பிறகு அவர் ருத்திரர்கள், கணங்கள், தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், மனிதர்கள், அசையும் பொருட்கள், அசைவற்ற பொருட்கள், மாத்ருகணங்கள், பிரமத கணங்கள், பிரமத கணாதிபர்கள், பூத கணங்கள், பூத கணாதிபர்கள், தேவர்கள், அசுரர்கள், மகோரகர்கள், ரிஷிகள், பிதுருக்கணங்கள் முதலான சகல உலகங்களையும் சகல விதமான ஜீவராசிகளையும் விளையாட்டுத்தனமாகவே தமது மாயா சக்தியை கொண்டு சிருஷ்டி செய்வித்தார். பிறகு சிவபெருமான் விஷ்ணு முதலான தேவர்களுக்கும் முனிவர்கள் சிலருக்கும் தம்மிடத்திலிருக்கும் பலவிதமான வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் முதலானவைகளையும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அவர் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களை நோக்கி, தேவர்களே, ஒருவரின் பக்தி சிரத்தைக்கு தகுந்த பலனை கொடுக்க வேண்டுமென்று நான் கருதியிருப்பதால் நீங்கள் அனைவரும் பக்தி பெருக்கோடு என்னை பூஜித்து வணங்கி வாருங்கள். உங்களுக்கென்று சில அதிகாரங்களையும் நான் வழங்கி விடுகிறேன் என்று கூறினார். பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களும் அவரை வணங்கி, மகாதேவனே, வேதாகமங்களில் தாங்கள் எங்கும் நிறைந்து நிற்பவர் என்றும் சகல உலக வடிவினர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, ஆகையால் நாங்கள் அவற்றில் எந்தெந்த உருவங்களை எந்தெந்த விதங்களில் பூஜை செய்து வணங்கி வழிபட்டால் தங்களுடைய திருவருளை பரிபூரணமாக அடைய முடியும் என்பதையும் தாங்கள் கூறியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு மகேஸ்வரன், தேவர்களே, என்னை எந்த உருவத்தில் யார் வணங்கி வழிபட்டாலும் நான் அவர்களுக்கு அதி விரைவிலேயே சகல மனோபீஷ்டங்களையும் அளித்து மகிழ்வேன். ஆனால் என்னை லிங்க வடிவத்தில் பாவித்து பூஜித்து வணங்கும் பக்தர்களுக்கோ நான் வெகு சீக்கிரத்தில் பிரத்யட்சமாகி அவர்கள் விரும்பி வேண்டும் வரங்களையெல்லாம் தட்டாமல் கொடுப்பேன். ஏனென்றால் பக்தர்களுக்கு மோட்சத்தை அளிப்பதற்காக லிங்க மூர்த்தியில் மந்திரங்களினால் பிராண பிரதிஷ்டை முதலானவை செய்யப்படாமலே கூட எச்சமயத்திலும் நான் பிரசன்னராக வசித்து வருகிறேன் என்று கூறினார். சுவாமி, தாங்கள் இப்போது குறிப்பிட்டு கூறிய அந்த லிங்க வடிவம் என்பது என்ன? என்றுமே அழிவற்றவரான தாங்கள் எவ்வாறு லிங்க வடிவினராக திகழ்கிறீர்கள்? அந்த வடிவத்திற்கு லிங்கம் என்று எதனால் பெயர் உண்டாயிற்று என்று தேவர்கள் கேட்டார்கள். தேவர்களே,
கணக்கிலடங்காத சக்திகளை கொண்டதும் வயோதிக தன்மையற்றதும் அனாதியும் சத்வம் ரஜஸ் தமஸ் முதலான 3 குணங்களை கொண்டதுமாகிய மூல பிரகிருதி என்கிற மாயையே லிங்கம் என்று வழங்கப்படுகிறது. அந்த லிங்க வடிவம் என்பது சாட்சாத் நானேதான். அதுவே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலான 3 தொழில்களையும் திறம்படச் செய்து வருகிறது. என்னுடைய வடிவமான அந்த லிங்கமே குறி என்றும் கூறப்பட்டு வருகிறது. என்னுடைய அத்தகைய லிங்க உருவமானது பரபிந்து பரநாதம் அபரபிந்து அபரநாதம் என்னும் 4 விதங்களில் அமைந்திருக்கின்றன. இந்த 4 விதங்களும் முறையே மேலிருந்து கீழாக உள்ளன. லிங்கத்தின் அடிப்பாகமானது அபரபிந்து என்றும் அதற்கு மேலாக அபரநாதம் என்றும் அதற்கும் மேலாக பரபிந்து என்றும் இந்த 3க்கும் மேலாக உள்ளது பரநாதம் என்றும் சொல்லப்படுகின்றன. 3 மாத்திரைகளை உடைய பிரணவமே இந்த லிங்கத்திற்கு பீடமாக அமைந்துள்ளது. அந்த பிரணவமே லயமாகவும் அதாவது அரை மாத்திரையுடன் கூடிய நாதமே லிங்க உருவமாகவும் இருக்கிறது. விந்து நாதங்களின் வடிவமான அத்தகைய லிங்கத்தில்தான் நான் எப்போதும் நிரந்தரமாக நிலைத்து வசித்து வருகிறேன். ஆகையால் லிங்கத்தை வணங்கி வழிபடுபவர்களிடத்தில் நான் பெரிதும் மகிழ்ச்சியடைந்து அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் அவர்களுக்கு மனமுவந்து அளித்து வருகிறேன். அந்த லிங்கத்தில் நான் எச்சமயத்திலும் பூரண கலையுடன் இருந்து வருகிறேன். எள்ளில் எண்ணெய் இருப்பது போல் சகல உலகங்களும் அந்த லிங்க வடிவத்தினுள்தான் அடங்கி இருக்கிறது. பிரளய காலத்தில் அந்த லிங்கத்திலேயே அடங்கி ஒடுங்கி பிறகு சிருஷ்டி காலத்தில் அந்த லிங்கத்திலிருந்தே உலகங்கள் அனைத்தும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதன் உருவத்தை உலகில் பீடத்தோடு கூடிய லிங்க வடிவமாகவே அழைக்கிறார்கள். லிங்கத்திற்கு இரத்தினங்கள், தங்கம், வெள்ளி, கல், மண், மரம், சந்தனம், ரசம் முதலானவற்றால் பீடங்கள் அமைத்து அளவு கடந்த பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு வாருங்கள். தினசரி எந்நேரமும் லிங்க வடிவமாக திகழும் என்னை வேதாகமங்களில் குறிப்பிட்டுள்ளபடி பூஜை செய்து வரும் பக்தர்கள் மோட்சத்தையே அடைவார்கள். பலவித தானங்கள், யாகங்கள், தவங்கள், இந்திரிய நிக்கிரகம் இவை அனைத்துமே லிங்கத்தை பூஜை செய்பவர்கள் அடையக்கூடிய புண்ணியத்தில் கோடியில் 1 பங்குக்கு கூட ஈடாகாது. ஆகையால் லிங்கத்தை பூஜித்து வணங்குபவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது. கேதாரம், காசி, ஸ்ரீசைலம், காளஹஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், சிதம்பரம், கும்பகோணம், திருவிடமருதூர், திருவாரூர், மதுரை, ராமேஸ்வரம் என்கின்ற ராமசேது முதலான இவை போன்ற புண்ணிய தலங்கள் அனைத்திலும் நான் லிங்க வடிவமாக பார்வதி தேவியோடு எக்காலத்திலும் நிரந்தரமாகவும் அழிவில்லாதவராகவும் வசித்து வருகிறேன். ஆகையால் லிங்க வடிவத்தில் திகழும் என்னை தேவர்களாகிய நீங்களும் சகல உலகங்களில் வசித்து வரும் சகல ஜீவராசிகளும் பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு வாருங்கள் என்று அம்பலவாணர் கூறி மறைந்தார். பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் தவத்தையே ஐஸ்வர்யமாக கொண்டிருக்கும் தவசீலர்களும் நதிக்கரையிலுள்ள புண்ணிய தலங்களிலும் மலைகளின் உச்சிகளிலும் சிவபெருமானின் லிங்க உருவத்தை பிரதிஷ்டை செய்து பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு தாங்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் அப்பெருமானிடமிருந்து கேட்டு பெற்று மகிழ்ந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை
காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.